சேனல்ல குக் வித் கோமாளி வெப் சீரிஸ் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹார்ட் பீட் சீசன் 2 ஓபன் ஆனோனே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ரதி டாக்டர் கையில குழந்தைய வச்சுட்டு நிக்கிறாங்க. கட் பண்ணா தூக்கத்துல வர கனவு, பக்கத்துல பார்த்தா ஹஸ்பண்ட் இல்ல. வெளில டோரை போய் ஓபன் பண்ணி திறந்து பார்த்தோன்னே ஆப்போசிட் ரூம்ல இருந்து ஹஸ்பண்ட் ஓபன் பண்ணி வராரு. ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்க, ஏன்டா இவங்க தனித்தனியா வராங்கன்னு ஆடியன்ஸ் நமக்கு வந்து டவுட் வரும் இல்லையா. கட் பண்ணா பிளாஷ்பேக், தேவ் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரதி டாக்டர் பயங்கரமா கெஞ்சுறாங்க. அவரும் இல்ல நான் போயே திரும்ப வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளில போற மாதிரி சீனு. டக்குன்னு பார்த்தா குழந்தைங்க வந்து கையை பிடிச்சி, அப்பா எங்க போறீங்க, எங்களெல்லாம் யார் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு ஒரே சென்டிமெண்ட் சீனு. பசங்களோட கண்ணீரை பார்த்தவனே டக்குன்னு பேக கீழே போட்டுறாரு. அப்பா எங்கேயும் போல, நீங்களாம் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடறாரு. பசங்களும் போயிட்டு சமதா தூங்கிடுறாங்க. நம்ம ரதி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. தேவ் கேட்கற நிலைமையில இல்ல. வேண்டாம் நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. எதுவும் சொல்லவும் தேவையில்ல, நான் எதுவும் கேட்கவும் தேவையில்ல. இந்த பசங்களுக்காக தான் இனிமேட் நான் உங்க கூட இருக்க போறேன். பசங்க பெரியவங்களானவனே நான் கிளம்பிடுவேன், வெளில போயிடுவேன். நம்ம பிரச்சனைனால பசங்களோட ஃபியூச்சர் பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா ஒரு டைலாக் போட்டு இந்த சீனை முடிக்கிறாங்க. உடனே நம்ம ரதி டாக்டருக்கு தலையில கை வச்சுட்டு அழுகுறாங்க. கட் பண்ணா காலையில சீனு. கீழே இறங்கி எங்கடா போறாங்கன்னு பார்த்தா போயிட்டு ஒரு டோர் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண உடனே கட் பண்ணா நம்ம ரீனா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல தான் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு நானும் டவுட் ஆயிட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்கிறது அந்த ஆப்போசிட் வீட்டுல. அலாரம் அடிக்க அதை கட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறது தான் நம்ம ரீனா பழக்கமாச்சு. உடனே அந்த பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா வந்து எழுப்பி விடுறாங்க. அப்ப கூட எந்திரிக்கல, ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடுப்பாயிட்டு எந்திரிக்கிறாங்க. ஏஞ்சிட்டு மறுபடியும் கடுப்பாயிட்டு மறுபடியும் தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அம்மா தோசை சட்னி எல்லாம் சூப்பர் சொல்லிட்டு பசங்க பயங்கரமா ரசிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பா இறங்கி வராரு. அவர் தோசை வேணாம்னு சொல்லிட்டு அவர் பிரெட் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. ஒரு செகண்ட் பசங்களும் அம்மாவும் அப்பா ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்பா அவங்கள பாக்குறாரு. கட் பண்ணா ரீனா அவசரமா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த தாத்தா இருக்காரு இல்லையா, அவங்க எதிர் வீட்டுல. எங்க போறப்போ அதை சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்றாரு. இல்ல எனக்கு டைம் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல உட்காருன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி உட்கார வைக்க, உட்கார மாதிரி உட்காந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. வெளில போயிட்டு வண்டியை தொடச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி சீசன்ல இவங்க கிட்ட வண்டி எல்லாம் இல்ல. இப்ப இந்த சீசன்ல செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தாத்தா கலைகிறாரு. 10,000 ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கினதே பெரிய விஷயம், இது வேற தொடச்சு வைக்கிறாரு. லைட்டா நம்ம ரீனா வந்து ரீனாவுக்கும் அந்த தாத்தாவுக்கும் ஒரு ஃபன் மூமெண்ட் போகுது. ஸ்டார்ட் பண்றாங்க, ஸ்டார்ட் ஆகல. உடனே அந்த தாத்தா வந்து ஏரியா ஃபுல்லா கம்ப்ளைண்ட் வருது, நீ போற வழியெல்லாம் டப்பாவை தள்ளி விட்டுறியா, ஏதோ இடிச்சிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கம்ப்ளைண்ட். இந்த கொஞ்ச நேரம் ஃபன் மூமெண்ட் முடிஞ்ச உடனே டக்குன்னு வண்டி எடுத்துட்டு வெளியில கிளம்புறாங்க. வெளியில கிளம்புன உடனே பாத்தீங்கன்னா கார் வந்து இடிக்கிற சீன் நம்ம ப்ரோமோல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ரதி மேடமும் குழந்தைங்க உட்காந்துக்கிறாங்க. வெளியில ரீனா காருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ரீனா ரதியை பார்க்க, ரதி ரீனாவை பார்க்க, இப்படியே எவ்வளவு நேரம் தான் பாக்குறது. அடுத்த சீன் போலாம். ஸ்கூல்ல கொண்டு வந்து டிராப் பண்றாங்க. ஸ்கூல்ல வந்து டீச்சர் நின்று ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீனா மேடம் கேட்க, டீச்சர் உடனே பார்த்து ஏன் லேட்டா வைங்கன்னு சொல்லிட்டு உள்ள போங்கன்னு பசங்களை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க யார் மேடம் சொல்லிட்டு கேட்க, ரதி மேடம் நான் தான் அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல வழக்கமா அவங்க அப்பா தானே வருவாரு, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. பசங்களா நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் உள்ள அமைச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்துடுறாங்க. மச்சான் வாடா உள்ள நியூ இன்டென்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் அவனை கூப்பிட, ஆனா எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்தேன், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சுருட்ட முடி இருக்கிறவன் பேர் குணா, ஹைட்டா இருக்கிறவன் பேர் ராக்கி. குணா வந்து உடனே ராக்கியை பார்த்து சொல்றான், நீ என்னடா ப்ரமோஷன் ஐட்டம் சொல்ற, அவன் என்னடா ஷிஃப்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்றான், என்னடா நமக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் போகுது. அதுக்கப்புறம் கட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒருத்தன் சட்டையில ஃபுல்லா ரத்தம் கத்தி குத்தோட உள்ள வரான். எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. நேரா அவன் பாட்டு உள்ள வந்துட்டு நர்ஸ் கிட்ட ஸ்டிச்சஸ் போடுங்க, எல்லாம் ஓகே தான், எனக்கு ஸ்டிச்சஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே நர்ஸ் வந்து டாக்டர் கேட்காம எதுவும் பண்ண முடியாது, டாக்டர் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்க ஸ்டிச்சஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை போட்டு ஃபோர்ஸ் பண்றான் அந்த பையன். இவரும் காட்டன் எடுத்துட்டு ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ரீனா டாக்டர் வந்துடுறாங்க. ரீனா தான் இப்ப டாக்டர் ஆயிட்டாங்க. அவங்க வந்தோடனே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. செக் பண்றது உள்ள போனோனே உடனே நம்ம பையன் ஹீரோ மாதிரி மாறுறாரு. அப்படியே ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் அப்படியே பாக்குறாங்க. ரீனா பார்த்தோன்னே சொல்றாங்க இதுக்கு ஸ்டிச்சஸ் தான் போடணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பையனும் பதிலுக்கு அதே தான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் நம்ம நர்ஸ் வந்துட்டு ரீனா டாக்டர் கூப்பிடுறாங்க. உடனே யாராவது டியூட்டி டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்களை வச்சு இவங்க ஸ்டிச்சஸ் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனா கிளம்பிடுறாங்க. உடனே இந்த பையன் கொஞ்சம் சீக்கிரம் போட சொல்லுங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் டே இம்ப்ரெஷன் தப்பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். கான்ஃபரன்ஸ் ரூம்ல காட்டுறாங்க. அங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம குணாவும் ராக்கியும் நின்று இவங்க தான் இன்டர்னடா, இவங்க கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காரு, இவர் டாக்டரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பண்றாங்க. உடனே நம்ம ரீனா பின்னாடி வந்துடுறாங்க. என்னடா இங்கெல்லாம் மட்டும் கரெக்டா டைமுக்கு வந்துடுறீங்க சொன்னோடனே குணா டக்குன்னு மொக்க பண்றாரு. டைமிங்க பத்தி யார் பேசுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைக்கிறாரு. சார் நீங்க தான் டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு குணா ஒரு மாதிரி கேட்க, உடனே இல்ல நான் இன்டர்ன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தோன்னே மரியாதை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறேன். மரியாதை நீங்க தான் கொடுக்கணும், நான் கொடுக்க தேவையில்ல, குட் மார்னிங் சொல்லு சொல்லிட்டு நம்ம குணா பயங்கரமா கலைக்கிறாரு. உடனே நம்ம ராக்கி நானும் ரீனாவும் டாக்டர், இவன் இன்னும் இன்டர்னா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குணா மறுபடியும் கலைக்கிறார். இந்த இன்டர்ன் பேரு கமலக்கண்ணன், இந்த இன்டர்ன் பேரு நீலோஃபர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு 91% சொன்னோடனே குணா ஸ்கோர்லாம் தேவையில்ல, பேரை மட்டும் சொல்லுமான்னு சொல்லிட்டு பேசுறாரு. லாஸ்டா பாத்தீங்கன்னா கத்தி குத்தோட உள்ள ஒருத்தன் வரான். அவன் பாத்தீங்கன்னா கிரண், அவன் தான் 3வது இன்டர்ன். ரீனாவை பார்த்தவனே ஒரு லுக்கு, ரீனா அவனை பார்த்து ஒரு லுக்கு, அவன் பாக்குற லுக்கு ஃபிளட்டிங்கோட பாக்குறான். ரீனா பாக்குறது முறைச்சிக்கிட்டே பாக்குறாங்க. உடனே என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல பெரிய கதை ப்ரோ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல கிரணோடது கொஞ்சம் முக்கியமான ரோலா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் டோர் தொந்துட்டு உள்ள வராரு. யாருன்னு பார்த்தா நம்ம பூஷன். சாரி, இந்த எபிசோட்ல இந்த சீசன்ல இவர் பேர் டாக்டர் பிரீத்தம். இவர் தான் சீஃப் டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல்லயே இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே எழுந்து நின்று குட் மார்னிங் சார் சொல்றாங்க. நான் சீஃப் டாக்டர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் குட் மார்னிங் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச வச்சுட்டு ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசிக்கா ஹாஸ்பிட்டல் பத்தியும் பேசிக்கா எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் பேசுறாரு. அதுக்கப்புறம் நான் சில்லா
சில்லா தான் இருப்பேன், ரொம்ப டென்ஷன்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொல்லிக்கிறாரு. பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒண்ணுனா மட்டும் நான் வந்து கோவம் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ முடிச்சிடுறாரு. ஏன்னா அவன் சட்டையில ரத்தம் இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அது ஒன்னும் இல்ல சார், ஒரு சின்ன பிரச்சனை, அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது டோரை திறந்து ஒருத்தர் வராரு. யாரான்னு பார்த்தா நம்ம அர்ஜுன் ரீனா பார்க்க, ரீனா அர்ஜுன் பார்க்க, ஒரே பழைய நினைவுகள். இதுலயே நல்லா தெரியுது ரெண்டு பேரும் ஏதோ சண்டையில இருக்காங்க, பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. உடனே அர்ஜுன் வந்துட்டு நான் சீனியர் டாக்டர் எல்லாம் பேசிட்டேன், நீங்க பிஸியா இருப்பீங்க, இவங்க ஒர்க் அலாட்மெண்ட்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர், நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் எல்லாருக்குமே ஒர்க் அலாட் எல்லாம் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் அனுப்பிச்சிடுறாங்க. கடைசியா வந்து இந்த கிரண் பையன் நிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ரீனா கிட்டேயே வந்து அவன் போற மாதிரி ஆயிடுது. ரீனாவே தான் கேட்டு வாங்குறாங்க, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது யாருன்னு பிக்ஸ் பண்றது தான் அர்ஜுன் வந்து ஓகே நீ போன்னு சொல்லிட்டு அவனை கூட சேர்த்து விட்டுறாரு. உடனே அந்த பையனும் பயங்கர ஹாப்பி. ரதி அவங்க டாக்டர் இருக்காங்க இல்லையா, ஃப்ரெண்டு கூட பேசுறா. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க, ஏய் இன்னைக்கு என்ன உங்க அம்மா வந்து டிராப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா எங்க அம்மா வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, அவங்க டாக்டரா இல்ல, நிறைய டைம் எங்க கூட தான் வீட்டுல ஸ்பெண்ட் பண்றாங்க, எங்களுக்கு ஜாலியா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றா. உடனே அந்த ஃப்ரெண்டு வந்து ஏய் இல்ல உங்க அம்மா ஒரு மாதிரி டல்லா இருக்கிறாங்க, அவங்க டாக்டரா இருந்தா கான்பிடென்டா இருப்பாங்க, டாக்டரா இல்லாதனால கான்பிடென்டா இல்லன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி உசுப்பேத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா எமர்ஜென்சி சொல்லிட்டு தள்ளிட்டு வராங்க. ஒரு லேடி வந்து நெஞ்சு வலியால வராங்க. அவர் ஹஸ்பண்ட் வந்து இல்ல சார் சடனா மயக்கும் போது உண்டா, 6 months முன்னாடி தான் வந்து ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க, என்னன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதட்டமா சொல்றாரு. நம்ம ராக்கி தான் டாக்டர் ஆச்சே, உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. உடனே நம்ம நர்ஸும் உள்ள எல்லாம் குசு யாரு இவரு அர்ஜுன் சார் கிட்டே பேசுறாரு, அவ்வளவு பெரிய பேஷண்டா அவ்வளவு பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி குசு பேசிக்கிறாங்க. அப்புறம் நம்ம அர்ஜுன் வந்து சொல்றாரு ஒரு போர்டு மெம்பர் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையில தெரிய வருது. அப்புறம் அர்ஜுன் சொல்றாரு கவலைப்படாதீங்க சார், ஸ்பெஷல் டாக்டர் சீஃப் டாக்டர் யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த ஹாஸ்பிட்டல் அவங்கள வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன், நீங்க பயப்படாதீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி உட்கார வைக்கிறாரு. அப்புறம் நம்ம நர்ஸ் போயிட்டு டாக்டர் பிரீதம் கூட்டின்னு வராங்க. டாக்டர் பிரீதம் கேட்கிறாரு அர்ஜுன் என்னையே இன்வால்வ் ஆகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய பேஷண்டா இல்ல அவ்வளவு பெரிய ஆளா யார் அவங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அப்போதான் இந்த நர்ஸ் சொல்றாங்க அவர் ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர், அந்த ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பரோட வைஃப் தான் பேஷண்டா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. உள்ள வந்துட்டு டாக்டர் பிரீதம் என்ன சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ராக்கியை உள்ள வெளில அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் வந்து அந்த போர்ட் மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அந்த டைம்ல அவர் கேட்கிறாரு ரதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே வந்து இல்ல ரதி வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, ஷி இஸ் நாட் ஒர்க்கிங் ஹியர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இல்ல நான் வேணா பேசவா, ஏன் இல்ல அவங்க தான் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. இல்ல சார் ஏதோ பர்சனல் இஷ்யூ அதனால ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா டாக்டர் பிரீதம் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி வில்லனா மாறுது. அதுக்கப்புறம் சாரி டாக்டர் பிரீதம் நான் உங்களை எதுவும் தப்பா சொல்ல அப்படி சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறமா இந்த இன்டர்ன் பையனை கத்தி குத்தாச்சு இல்லையா அந்த சீன் காட்டுறாங்க. ரீனாவே வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பையனும் ஃபிளர்ட் பண்ற மாதிரியே 2-3 டைலாக் விடுறான். அது முடிஞ்சோடனே பின்னாடியே நின்றுட்டு இருக்க இன்னொரு இன்டர்ன் நீலோஃபர் அந்த பொண்ணு ப்ரோ ஏதோ கதை இருக்குன்னு சொன்னீங்களே இந்த நடந்ததுக்கு பின்னாடி என்ன கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேசுறா. ப்ரோவா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி இந்த பையனும் பேசுறான். ஏதோ காலைல வரும்போது ஏதோ சம்பவம் ஆயிடுச்சு, வரும்போது டிராபிக் சிக்னல்ல பிரச்சனை, அந்த டைம்ல கத்தி குத்தாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த கதையை முடிக்கிறான். இவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்க இந்த சீன் கொஞ்ச நேரம் போகுது. அதுக்கப்புறம் கட் பண்ணா ஏந்து இவன் நடந்து வெளில போறதுக்காக போறான். அந்த டைம்ல கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கால் தடுக்கி விழற மாதிரி போகும்போது முன்னாடி பார்த்தா நம்ம ரீனா வந்துடுறாங்க. அவங்க தோல் மேலே டபக்குன்னு கை வச்சிடறான். உடனே ஒரு ஷாக்கிங் மொமெண்ட், அந்த பொண்ணு முறைச்சு பாக்குது மறுபடியும் ரீனா. அப்ப கூட கையை எடுக்க மாட்டான். உடனே சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கறான். சரி சாரி கேட்டானே அதோட போறான்னு பார்த்தா கைத்தாங்களா கூட்டு போய் என்ன விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறான். அதுக்கப்புறம் வேற ஒருத்தங்களை ரீனா டாக்டர் கூப்பிட்டு இவரை போயிட்டு விட்டுவாங்க. பின்னாடியே பார்த்தா நம்ம அர்ஜுன் வர. அர்ஜுன் வந்து முறைக்க, ரீனா ஒரு மாதிரி முறைக்க, அர்ஜுன் ஹாய் ரீனான்னு சொல்லிட்டு ரீனா கிட்ட சொல்ல ரீனா திருப்பி பதில் சொல்ல அதுக்குள்ள அந்த கிரண் பையன் வந்துடுறான். ஹாய் ப்ரோ அப்படி சொல்லிட்டு வந்துடுறான். என்ன ப்ரோ வந்தீங்க அந்த ரூம்ல இன்ட்ரோடியூஸே பண்ணல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஷுவலா பேசுறான். உடனே நம்ம அர்ஜுன் ஐ எம் அர்ஜுன் தி CEO ஆஃப் ஆர்கே ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லிட்டு கெத்தா சொல்றாப்ல. வேணா புஷ்ன்னு சொல்லிட்டு வாயில கை வச்சுட்டு சிரிக்கிறான். என்ன ப்ரோ திடீர்னு CEO எல்லாம் சொல்றீங்க, யாராவது நம்புவாங்களா நீங்க சொல்றது அப்படி சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறான். சொல்லினே இருக்கும்போது இன்டர்ன்ஸோட ஜாயினிங் லெட்டர் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே இவன் பேர் வந்தவனே உன் பேர் இதானே, உன்னை வைக்கணுமா இல்ல கேன்சல் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு கேட்டவனே சார் சாரி சார் அப்படி சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். இனிமேட்டு பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை திருப்பி கலாச்சிட்டு கிளம்பிடுறாப்ல. அவர் ரூமுக்கு போனா அவர் வீட்டு வேலைக்காரன் சாப்பாடு எடுத்து வந்து அர்ஜுன் தம்பி சாப்பிடுங்க, சாப்பிடாமலே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாரு. இல்ல நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எரிச்சலா வழக்கம் போல அவர் வெளில அனுப்பிச்சிடுறாரு. வேலைக்காரனும் வெளில போயிடுறான். வெளில போயிட்டு எட்டி பாக்குறான். இவன் பார்த்தா சரக்கு எடுத்து அடிச்சுக்கிறான். கால இருந்து அந்த சரக்கு பாட்டில் எடுத்துட்டு பழைய சீன் மாதிரியே ஒரு சீன் காட்டுறாங்க. அதையும் இந்த வேலைக்காரன் எட்டி பாத்துறான் வெளில இருந்து. ஃபைனலா ஃபர்ஸ்ட் எபிசோட தொடரும்னு முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட் இன்னொரு வீடியோல சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. குக்கு வித் கோமாளியோட அப்டேட்ஸும் போடுறேன். உங்களுக்கு வேற என்னெல்லாம் வந்து அப்டேட் இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஹார்ட் பீட் சீசன் 2ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் எனக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லியிருக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க நண்பா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.